தூதரே, யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லகத் ஃபضலல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல பியௌமி ஆஷூரா, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆஷூராவுடைய தினத்தை நமக்கு சிறப்பாக்கி இருக்கின்றார். இப்படி அல்லாஹ் சிறப்பாக்குனதுக்கான காரணம் என்ன? ஏன் இந்த ஆஷூரால நீங்க நோன்பு வைங்கிறீங்க? மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுங்க, ஆடை கொடுங்க, அனாதைகளுடைய தலையை தடவி கொடுங்க, அதுக்கு இப்படி நன்மை கிடைக்கும்னு சொல்லி நீங்க ரொம்ப பிரமிப்பா சொல்றீங்களே நாயகமே, இதெல்லாம் அல்லாஹ் ஏன் நமக்கு தரணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஏன் ஆஷூராவுடைய நாளில் இதெல்லாம் செய்யணும்னு சொல்றேன் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யா உமர், அருமை தோழர் உமரே, خلقஸ் ஸமாவாத்தி வல் அர்தி ஃபி யௌமி ஆஷூரா. தாய்மார்கள் கவனிச்சுக்கணும், விரலை விட்டு எண்ணுங்க, ஆஷூரால என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த உலகத்தினுடைய அற்புதங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹு ஹலகல்லாஹு ஸமாவாத்தி வல் அர்தி ஃபி யௌமி ஆஷூரா, வானம் பூமியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆஷூராவுடைய நாளில் தான் படைத்தான். வானமும் இல்லை பூமியும் இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழவே முடியாது. நம்ம வாழ்றதுக்கான முக்கிய அம்சமான வானம் பூமி இந்த ஆஷூராவுடைய நாளில் படைக்கப்பட்டது. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ خلق الشمس والقمر في يوم عاشوراء والنجوم كمثله. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆஷூராவுடைய நாளில் தான் சூரியனை படைத்தான், சந்திரனை படைத்தான், நட்சத்திரங்களை படைத்தான். நட்சத்திரங்களை போன்று இருக்கக்கூடிய சில காரியங்களையும் சில விஷயங்களையும் அல்லாஹ் அந்த ஆஷூராவுடைய நாளில் தான் படைத்தான். அப்ப வானபூமி படைக்கப்பட்டது ஒன்று, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் படைக்கப்பட்டது இரண்டு. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ خلقல் அர்ஷ வல் குர்ஸ், அல்லாஹ்வுடைய அர்ஷையும் குர்ஸையும், அல்லாஹ்வினுடைய சிம்மாசனத்தை, அல்லாஹ்வினுடைய ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆஷூராவுடைய நாளில் தான் நிலைநாட்டினான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் யாரு? மாலிகி யௌமித்தீன், நாய தீர்ப்பு நாளின் அதிபதி அவன்தான். அந்த நாய தீர்ப்பினுடைய அதிபதி அவன். இந்த ஆஷூராவுடைய நாளில் தான் அவனுடைய ஆட்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரங்கேற்றம் செய்தான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ خلقல் கலம ஃபி யௌமி ஆஷூரா. நீங்க எல்லாம் நம்ம புலம்புறோம், எல்லாம் என் விதி, எல்லாம் என் தலை விதியில் அப்படி எழுதியிருக்கு, இப்படிதானே? ஒரு கஷ்டம் வந்தால் தலை விதின்றுவோம், சந்தோஷமாக வாழ்க்கையில் ஜெயிச்சு வந்துட்டா என்னுடைய உழைப்புன்றுவோம். அப்படி சொல்லலாமா ஒரு முஃமின்? சொல்லக்கூடாது. நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் எழுதப்பட்டது தான், அப்படிதானே? உங்களுடைய விதியை எழுதிய பேனாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், எழுதுகோலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆஷூராவுடைய நாளில் தான் படைத்தான். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லௌஹை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை எழுதி வைத்த லவ்ஹுல் மஹ்பூஸ் பலகையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆஷூராவுடைய நாளில் தான் படைத்தான். அடுத்து சொன்னாங்க பாருங்க ரசூலுல்லாஹ், எத்தனை விஷயம் உள்ள கையை வச்சு எண்ணிக்கங்க. வ خلق ஜிப்ராயில் ஃபி யௌமி ஆஷூரா, வானவர் தலைவர், வானுலகத் தலைவர், வஹி கொண்டு வரும் மலக் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆஷூராவுடைய நாளில் தான் படைக்கப்பட்டார்கள். சாதாரண நாள் அது. எவ்வளோ சிறப்புகளை சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதர். அடுத்து சொன்னாங்க, வ மலாயிகத்திஹி கமிஸ்லிஹி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை போன்று இருக்கக்கூடிய எல்லா மலக்குகளையும் அல்லாஹ் ஆஷூராவுடைய நாளில் தான் படைத்தான். அடுத்து பாருங்க, வ خلق ஆதம ஃபி யௌமி ஆஷூரா வ ஹவ்வா கமிஸ்லிஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் ஆஷூராவுடைய நாள் தான் படைச்சான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை ஆஷூராவுடைய நாளில் தான் படைச்சான்.
ஆதம் நபி ஹவ்வா நபியை போன்று இருக்கக்கூடிய உன்னையும் உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆஷூராவுடைய நாளில் தான் படைத்தான். எவ்வளவு சிறப்புகளை சொன்னாங்க. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹலகல் ஜன்னத பியௌமி ஆஷூரா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை ஆஷூராவுடைய நாளில் தான் படைத்தான். வஅஸ்கன ஆதமல் ஜன்னத பியௌமி ஆஷூரா, ஆஷூராவுடைய நாளில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திலே தங்க வச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் தங்கின நாள் எந்த நாள்? ஆஷூராவுடைய நாள். இன்னும் அப்படியே அடுக்கிக்கிட்டே போறாங்க ரசூலுல்லாஹ். ஒரு மணி நேரத்துக்குள்ள முடியாது, அவ்வளவு செய்திகளை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வவலத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஃபி ஆஷூரா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆஷூராவுடைய நாளில் தான் பிறந்தார்கள். வனஜாஹு அல்லாஹு மினன் நாரி ஃபி யௌமி ஆஷூரா, ஆஷூராவுடைய நாளில் தான் இப்ராஹிம் நபி நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். ஆஷூராவுடைய நாள் சும்மா சாதாரண நாளா? அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹதல்லாஹு ஃபி யௌமி ஆஷூரா வஅக்ரகல்லாஹு ஃபிர்அவுன ஃபி யௌமி ஆஷூரா, மூசா நபி கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நேர்வழியை வழங்கியது ஆஷூராவுடைய நாளில் தான். ஃபிர்அவுனை அல்லாஹ் மூழ்கடித்தது ஆஷூராவுடைய நாளில் தான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். வரப ஈசா அலைஹி வஸல்லம் ஃபி யௌமி ஆஷூரா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் உயர்த்தப்பட்டது ஆஷூராவுடைய நாளில் தான். வரப அல்லாஹு இத்ரீஸ் ஃபி யௌமி ஆஷூரா, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி இருந்தாங்க, அவங்க வானத்துக்கு உயர்த்தப்பட்டதும் ஆஷூராவுடைய நாள் தான். ஈசா நபி வானத்தில் உயர்த்தப்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன் உயர்த்தப்பட்டாங்க, எதுக்கு உயர்த்தப்பட்டாங்கன்னு. இத்ரீஸ் நபின்னு ஒரு நபி இருந்தாங்க. இந்த நபி வெயிலில், கடுமையான வெயில், இப்போ வெயிலில் கீழே இருக்கிற நமக்கே இப்படி இருக்குதே, அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், சூரியன் எத்தனையோ மைலுக்கு அப்பால் அங்கே இருக்கிறது, நாங்களும் எத்தனையோ கோடிக்கணக்கான மைல்களுக்கு இந்த பக்கம் நாங்கள் கீழே இருக்கிறோம், எங்களுக்கே என்ன செய்யுது, வெப்பம் இவ்வளோ இருக்குது யா அல்லாஹ், இந்த சூரியனுக்கு பாதுகாவலுக்கு நீ ஒரு மணக்க போட்டிருக்க பாரு, அந்த மணக்குக்கு அந்த வெப்பத்தை நீ கொஞ்சம் குறைச்சு கொடு. யாருக்கு கேட்டாங்க? சூரியனுடைய பாதுகாவலுக்கு இருக்கக்கூடிய மணக்குக்கு துவா செஞ்சாங்க. இந்த துவாவை கேட்டுட்டு அந்த மணக்குக்கு அப்படியே மனசு குளிர்ந்துருச்சு. அந்த மலக்கு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ், எனக்காக துவா செஞ்ச அந்த நபியை ஒரே ஒரு தடவை வானத்துக்கு நான் உயர்த்தி பார்க்கணும் ஆசைப்படுறேன், நீ அனுமதி கொடு. உடனே அல்லாஹால உயர்த்தினா, உயர்த்தி அல்லாஹ் சொர்க்கத்தெல்லாம் காமிச்சான். சொர்க்கத்துக்குள்ளே போன இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சொர்க்கத்துக்குள்ளே போனால் யாராவது வருவேன்னு சொல்லுவாங்கன்னா திரும்ப, நான் வரமாட்டேன், நீங்கள் போகட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, போக சொல்லிட்டாங்க. அப்போ அந்த நபிக்கு அந்த அந்தஸ்தை அல்லாஹ் இந்த ஆஷூராவுடைய நாளில் தான் கொடுத்தான். வலத ஈசா இப்னு மரியம் ஃபி யௌமி ஆஷூரா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள் ஆஷூராவுடைய நாள் தான். ஆணின் துணை இல்லாமல் அல்லாஹ்வின் ரூஹை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வயிற்றில் ஊதி ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த தொட்டிலே பேசியது. அந்த அற்புதம் நடந்தது இந்த ஆஷூராவுடைய நாளில் தான். அதி அற்புதங்கள் நிறைந்த நாள் ஆஷூராவுடைய நாள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வதாபல்லாஹு அலா ஆதம ஃபி யௌமி ஆஷூரா வகஃபர தம்பஹு ஃபி யௌமி ஆஷூரா. ஆஷூராவுடைய நாளில்தான் ஆதம் நபியினுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு கீழே வந்தாங்களா இல்லையா? கீழே வந்து அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களா இல்லையா? அந்த தௌபாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆஷூராவுடைய நாளில்தான் ஒப்புக்கொண்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, வஇஸ்தவத் ஸஃபீனத்து நூஹின் அலல் ஜூதி ஃபி யௌமி ஆஷூரா.
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மிகப்பெரிய ஒரு வெள்ள பிரளயம் வந்தது. வெள்ளம்னா மெட்ராஸில் வந்த வெள்ளம், கேரளாவில் வந்த வெள்ளம் மாதிரிலாம் இல்லை, திருநெல்வேலி தூத்துக்குடியில் வந்த வெள்ளம் மாதிரிலாம் இல்லை. அது உலக வெள்ளம், ஒரே வெள்ளம் தான், ஒட்டுமொத்த உலகமும் காலி. ஒரே வெள்ளம் தான். அதில் நம்ம சொரணெல்லாம் இருந்திருக்கும். அதில் பிரிஞ்சது தான் இந்த இந்தியா, ஸ்ரீலங்கா அதெல்லாம் பிரிஞ்சு போனது எதில் தான்? அந்த வெள்ளத்தில் தான் பிரிஞ்சு போச்சு. அப்படி அந்த வெள்ளம் வந்ததுக்கு பின்னாடி அந்த கப்பல் இருக்குல்ல, கப்பல் ஜூதி மலையில் போய் அப்படியே முட்டி அப்படி நின்னது இந்த ஆசுராவுடைய நாளில் தான் நின்றுச்சு. அந்த கப்பல் மட்டும் அன்றைக்கி நிற்கலைன்னா இன்றைக்கி நானும் இல்லை, நீங்களும் இல்லை, நம்ம யாருமே இல்லை. ஏன்னா அந்த கப்பலில் தான் எல்லாருமே இருந்தாங்க. கப்பல் அழிஞ்சு போயிருந்துச்சுன்னா நம்ம இன்னைக்கு வந்திருப்போமா உலகத்தில்? இப்படி வந்து இப்படி அநியாயம், அழிச்சாட்டியங்கள், அக்கிரமங்களை பண்ணிட்டு இருந்திருப்போமா? இல்லை. அப்போ நாம் பிறக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது இந்த ஆஷூராவுடைய நாள் தான். அது மாத்திரமல்ல, வஅஹ்ரஜ யூசுஃபு மின ஸிஜ்னி ஃபி யௌமி ஆஷூரா. எத்தனை சொல்லியிருக்கேன்னு கணக்கு இருக்கா? கணக்கு இருக்கா? எவ்வளோ விஷயத்த சொன்னாங்க ரசூலுல்லாஹ். யூசுஃப் நபியை செய்யாத ஒரு குற்றத்திற்காக அங்கே இருந்த மன்னர் ஜெயிலில் தள்ளினார். ஜெயிலுக்கு போன யூசுஃப் நபி வெளியே வந்தது இந்த ஆஷூராவுடைய நாளில் தான். செய்யாத குற்றத்துக்காக போனாங்க. எந்த பாவமும் அறியாததற்காக யூசுப் நபி சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டாங்க. அவங்க ஜெயிலில் இருந்து வந்தது இந்த ஆஷூராவுடைய நாளில்தான். வதாபல்லாஹு அலா கௌமி யூனுஸ் ஃபி யௌமி ஆஷூரா. எத்தனை விஷயங்களை சொல்றாங்க ரசூலுல்லாஹ். யூனுஸ் நபியினுடைய கூட்டத்தாரினுடைய தௌபா ஒப்புக்கொள்ளப்பட்டது இந்த ஆஷூராவுடைய நாளில் தான். எப்படி தெரியும்? வரலாறு தெரியும். ரமலான்ல நம்ம அதிகமாக சொல்லியிருக்கிறோம். யூனுஸ் நபி சொல்லி சொல்லி பார்த்தாக்க கேட்கல. யூனுஸ் நபி கடைசியில் கோவப்பட்டு இவங்களை பூராத்தி நீ அழிச்சிரியா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஊரை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் அப்படியே மேக மூட்டமாக மாறுச்சு. கடுமையான இருள் சூழ்ந்துச்சு. அல்லாஹ் மழையை கொண்டு அடிக்கணும் முடிவு பண்ணான். இடி முழக்கம் பயங்கரமாக இருந்தது. மின்னல்கள் ஆள்பறிக்க வீசியது. அந்த கூட்டத்தார்கள் பயந்து போய் சின்ன பிள்ளைங்க, பெரிய ஆட்கள், வயசானவங்க, கருப்படி பெண்கள், ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் ஒரே இடத்துல மொத்தமாக கூட்டு போய் அல்லாட்ட தௌபா செஞ்சாங்க. அல்லா, எங்கள் ஊரில் இப்படியெல்லாம் ஆள் இருக்கு, அல்லா பச்சை புல்லெல்லாம் இருக்குது, வயசானவங்களாம் இருக்காங்க, கால்நடைலாம் இருக்குது, எங்களை அழிச்சிடாத, எங்களை காப்பாற்றிடு, எங்களை மன்னிச்சிரு துவா செஞ்சாங்க, தௌபா செஞ்சாங்க. அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இந்த ஆஷூராவுடைய நாள் தான். வஅதா சுலைமானில் முல்கி யௌமி ஆஷூரா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் நபியினுடைய ஆட்சியை இடையில் பிடுங்கினான். பிடுங்கிய ஆட்சி மீண்டும் கொடுக்கப்பட்ட நாள் இந்த ஆஷூராவுடைய நாள் தான். யௌமுல் கியாமத்தி யௌமி ஆஷூரா. கியாமத்து நாள் வரப்போகிறது இந்த ஆஷூராவுடைய நாள் தான். கியாமத்து நாள் எப்போ தான் வரப்போகுது? இந்த ஆஷூரா இந்த வருஷம் வரல, சொல்ல முடியாது, 2 நாள் இருக்கு. அப்படி தானே? கியாமத்து நாள் வரப்போகிறது எப்போந்தான்? ஏன்னா படைச்ச நாளில் தானே அழிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சோப்பு வாங்குறோம்னா அதை தயாரித்த தேதி போட்டிருப்பாங்க. எப்படி? 10/4/19 அப்படின்னு போட்டிருக்காங்க. 2 வருஷம் எக்ஸ்பிரி டேட்னா அதே டேட் அப்படியே கீழே போடுவாங்க, வருஷம் மட்டும் மாறும். அப்படி தானே? 10/4/2022 அப்படி தானே? ஒரு பொருள் படைக்கப்படுதுன்னா அது படைக்கப்படக்கூடிய அதே நாளில் தான் அது அழிக்கவும் படும். ஆஷூராவுடைய நாளில் தான் வானத்தையும் படைச்சான், பூமியை படைச்சான், நிலவை படைச்சான், சூரியனை படைச்சான், சந்திரனை படைச்சான், மலக்குகளை படைச்சான், உங்களை படைச்சான், என்ன படைச்சான், தண்ணியை படைச்சான். எல்லாம் ஆஷூராவுடைய நாளில் படைக்கப்பட்டது. எல்லாம் அழிய போவதும் ஆஷூராவுடைய நாளில் தான். அப்போ இத்தனை சிறப்பம்சங்களை தாங்கி நிற்கக்கூடிய இந்த ஆஷூராவுடைய நாளை நாம் எந்த அளவுக்கு நல்ல அமல்களில் நம்ம கழிக்கணும். அது மட்டும் இல்லை, கடைசியாக ஒரு செய்தி அறிவிக்கப்படுது. என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளுல் மத்தரி யன்ஸிலு மினஸ் ஸமாஇ யௌமி ஆஷூரா. வானத்தில் இருந்து முதல்ல மழைன்னு வந்த நாள் ஆஷூராவுடைய நாள் தான். முதல்ல மழை பெஞ்சதில்லை, அப்படி பெய்தது இந்த ஆஷூராவுடைய நாளில் தான் பெய்தது என்பதாக அறிவிக்கப்படுகிறது.
அப்படின்னா அந்த ஆஷூராவுடைய நாளை நம்ம எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்தணும், அந்த ஆஷூராவுடைய நாளில் என்னென்ன சிறப்பு அமல்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். குறிப்பாக ஆஷூராவுடைய அந்த நாளில் நாம் நோன்பு வைப்பதை நமக்கு அல்லாஹ்வின் தூதர் பிரத்யேகமான சுன்னத்தாக்கினார்கள். 10வது நாள் இதுக்கு தான் என்ன செய்யணும், நம்ம நோன்பு வைக்கிறோம். இவ்வளோ அற்புதங்கள் நடந்திருக்கு, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அல்லாஹ்விற்கு ஷுக்ர் செய்வதற்காக, நன்றி செலுத்துவதற்காக நம்ம என்ன செய்கிறோம், நோன்பு வைக்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ் வழமையாக 10வது நாளில் தான் நோன்பு வச்சாங்க. ஆனால் தன்னுடைய சக்ராத்தினுடைய அந்த வருஷம், ரசூலுல்லாஹ் மௌத்தா போன வருஷம் இருக்கு இல்லையா, அந்த வருஷம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு மட்டும் அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து நான் அடுத்த வருஷம் ஹயாத்தாக இருந்தால் நான் பிறை 9லும் நான் நோன்பு நோற்பேன் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் பிற 9ல் நோன்பு வைக்கலை. ஆனால் என்ன சொன்னாங்க, இருந்தால் பிற 9ல் நான் என்ன செய்வேன், கண்டிப்பாக நோன்பு வைத்தே தீருவேன் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, பிற 10ல் யூதர்கள் வைக்கிறதுனால யூதர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். 1 9 10 வைங்க, இல்லைனா 10 11 வைங்க. ஆனால் 9 10 வைக்கிறது தான் சிறந்தது. ஏன்னா ரசூலுல்லாஹ் 9ஆம் நாள் நோன்பு வைப்பேன்னு தான் சொன்னாங்களே தவிர 11ஆவது நாள் நான் நோன்பு வைப்பேன்னு என்ன செய்யலை, சொல்லலை. அப்போ என்ன செய்யறது, 9 10. அப்போ இன்னைக்கு நைட்டு நம்ம இரவு நேரங்களில் ரொம்ப சீக்கிரமாக உறங்கி நோன்பு ஒத்தப்படை இரவுகளில் எப்படி தஹஜ்ஜத்திற்கு நம்ம ஆரவாரமாக எழுந்து தொழுதமோ அதுபோன்று தஹஜ்ஜத்தை தொழுது நமது தேவைகளை அல்லாஹ்ட்ட முறையிட்டு 9ஆம் நாள் நோன்பை இன்று இரவு நாம் பிடிக்க இருக்கின்றோம். அடுத்து பிறை 10னுடைய நோன்பை நாளைக்கு நம்ம என்ன செய்கிறோம், பிடிக்க இருக்கின்றோம். அப்போ இந்த நோன்புகள் என்ன செய்யாதீங்க, நீங்கள் தவற விட்டுறாதீங்க. இவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் இதை போன சும்மாவரை நான் பேசுகிறேன். இன்னும் இதை நான் முடிக்கலை. இன்னும் 3 ஹதீஸுகள் மிச்சம் இருக்கிறது. நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அந்த ஹதீஸுகளை அப்படியே நான் விட்டு செல்கின்றேன். முடிந்தால் வரக்கூடிய நாட்களில் நம்ம அதை தெளிவுபடுத்துவோம். அப்போ இன்னொன்று, இதை சாயந்தரம் சொல்கிறதுக்கான இன்னொன்று காரணம் என்னென்னா, பெண்கள் கொஞ்சம் நிம்மதியான முறையில் இதை கேட்கணும். பெண்கள் நோன்புல நல்ல அமல்களில் கொஞ்சம் ஆர்வப்படணும். கணவன்மார்களை நல்ல அமலின் பக்கம் அவர்களை நீங்கள் இழுத்து கொண்டு வரணும். உங்களுடைய பிள்ளைகளை மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் கொஞ்சம் இழுத்து கொண்டு வரணும். அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். உங்களிடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குடும்பத்தினுடைய கட்டமைப்பை அல்லாஹ் உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிறான். உங்கள்கிட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான எல்லா சூழலையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அதனால பெண்கள் நோன்பு நோற்பதில் அதிகம் ஆர்வம் செலுத்தக்கூடியவர்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சும்மா மகரிப் தொழுதுன்னு கூட நான் மைக்கில் நாளைக்கு நோன்புன்னு சொன்னால் எல்லா பெண்களும் வச்சுருவாங்க. நோன்பு வைக்க முடிகிற பெண்கள், அதில் சந்தேகமே இல்லை. இவ்வளவு நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, உங்கள் கணவன்மார்களை நீங்கள் நோன்பு வைப்பதற்கு தயார்படுத்துங்க. அன்னைக்காவது போய் தொழுதுட்டு வாங்க. இந்த ஆஷூரா அன்னைக்காக சுபுக்கு போயிட்டு வாங்க. அன்னைக்காவது போய் ஒரு 5 நேரம் ஒழுங்காக தொழுவுங்க. அதுலையாவது அல்லாஹ் நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்வழியை காமிச்சிருவான் அப்படின்ட்டு நீங்கள் அவங்கள ஏவணும். அவங்களுக்கு நீங்கள் வலியுறுத்தி சொல்லணும். அதற்காகத்தான் தனி ஒரு மேடை அமைத்து இந்த செய்திகளை எல்லாம் உங்களுக்கு நான் சொன்னேன். ஆஷூராவுடைய நாளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆஷூராவுடைய நாளில் மன் இக்தஸல யௌம ஆஷூரா, யார் ஒருவர் ஆஷூராவுடைய நாளில் குளிக்கிறாரோ, குளிக்கிறது சுத்தபத்தமாக குளிக்கிறோமா இல்லையா, ஆஷூராவுடைய நாளில் யார் குளிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் என்ன தெரியுமா கொடுக்குறான், லம் யர்து இல்லா மரதுல் மௌத், மரதுல் மௌத்தை தவிர, அதாவது சக்கராத்தஹால். மரதுல் மௌத்துனா என்னது, மரண தருவாயில் வரக்கூடிய நோய் இருக்கா இல்லையா, அந்த நோயை தவிர வேற எந்த நோயும் அல்லாஹ் கொடுக்கறதே இல்லை. அப்போ அந்த அன்னைக்கு என்ன செய்யணும், காலையில் எந்திரிச்சு பெருநாக்கு குளிக்கிற மாதிரி நல்லா குளிச்சு சுத்தபத்தமாக என்ன செய்யணும், இருக்கணும். அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆஷூராவுடைய நாளில் யார் கண்ணுக்கு சுருமாயிடுகின்றாரோ அந்த வருடம் முழுக்க அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண் நோயை கொடுப்பது இல்லை.
ஆஷூரா அன்னைக்கு சுருமா என்றதுனால அல்லாஹ் தஆலா இதை கொடுக்குறான். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொன்னாங்க, அதை தொடர்ந்து அப்படியே நிறைய வருது. அந்த ஆஷூராவுடைய நாளில் யார் ஒரு நோயாளியை போய் சந்திக்கின்றாரோ அவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நோயாளிகளையும் சந்தித்தவரை போன்று ஆவார், நபிமார்களை ரசூல்மார்களை சந்தித்தவரை போன்று ஆவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் அந்த ஆஷுராவுடைய நாளில் ஒரு மிடர் தண்ணியை யாருக்காவது குடிக்க கொடுக்கின்றாரோ அவர் இந்த உலகத்திற்கே தண்ணி கொடுத்தவரை போன்று ஆவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்கள் அந்த ஆஷுராவுடைய நாள் இரவில் 4 ரக்காத்துகளை தொழுகுங்க. எத்தனை ரக்காத்து? 4 ரக்காத்துகளை நாம் தொழ வேண்டும். அப்படி தொழக்கூடிய 4 ரக்காத்துல அல்ஹம்து சூரா ஓதிட்டு ஒவ்வொரு ரக்காத்திலும் அஹத ஹம்ஸ அஷரத மர்ரத்தன் 15 தடவை குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதி 4 ரக்காத்துகள் யார் தொழுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 50 வருட பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். 4 ரக்காயத்து, முதல் ரக்காயத்து அத்தஹியாத், முதல் ரக்காயத்து தக்பீர் கட்டி வஜஹத்து ஓதி எல்லாம் செஞ்சு அல்ஹம் சூரா ஓதி 15 தடவை குல் ஹுவல்லாஹ், ரெண்டாவது 15 தடவை, ரெண்டாவது 15 15 15 4 15 எவ்வளோ ஆச்சு? 4 15 45 60 வந்துருச்சு. மொத்தம் 60 குல் ஹுவல்லாஹ் ஓதி என்ன செய்யறது? தொழுதா 50 வருட பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்ம 50 வருஷம் வாழ்வோமானே தெரியலை, ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான்? 50 வருஷம் பாவத்தை மன்னிச்சிடறான். அப்போ இதெல்லாம் இன்னும் நிறைய செய்திகளை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆஷுராவுடைய நாள் என்பது கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய மாதமாக நாளாக இருக்கிறது. அந்த நாளிலே நல்ல அமல்கள் செய்து, குறிப்பாக தீய வார்த்தைகளை பேசாமல், புறம் பேசாமல், புரணி பேசாமல், கோல் பேசாமல், அவதூறு பேசாமல், பொறாமைப்படாமல், கோபம் கொள்ளாமல் அந்த நாட்களில் நல்ல அமல்களை கொண்டு நாம் கழித்து அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் நெருக்கத்தையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாயா இல்லை, நீ சாயா இல்லை, இல்லை செயல் இல்லை.